இதில் மிளகாய் வச்சோம், அது சரியில்லைங்க. கத்திரிக்காய் துண்டு 150 ரூபா. இங்கிருந்து பொறிச்சு எடுத்துட்டு காரமடை கொண்டு போகிறோம்னா ஒரு வாடகை 40 ரூபாய்க்கு கொடுத்துங்க. ஒரு ஆள் கூலி. நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சோம்னாங்க, காலையில் 7 மணி ஆயிடுதுங்க தோட்டம் வர்றப்போ. அப்படின்னு பார்த்தா ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. சரிங்கய்யா. நீங்கள் பசுமாடு எவ்வளோ வச்சுருக்கீங்க? பசுமாடு நம்மளது 6 மாடு இருக்குங்க. 6 மாடு. 6 மாடு. இந்த பசுமாடு வந்து எப்படிங்க? பால் வந்துட்டு நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறீங்களா, இல்லை நீங்களே கொண்டு போய் பால் கறந்து ஊற்றி பண்ணிருக்கீங்களா? பால் வந்துங்க நாங்கள் மாடு வச்சுருக்கிறோம். சொசைட்டிக்கு நாங்கள் கறந்து கொண்டு போய் ஊற்றிட்டு வர்றோம். எவ்வளோ லிட்டரு வருதுங்க பசுமாட்டுக்கு? ஒரு பசுமாட்டில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் வரைக்கும் வருதுங்க? பசுமாடு வந்துங்க ஒரு மாட்டுக்கு வந்து இந்த ஜெர்சி இதுக்கெல்லாம் சொல்கிறத வந்து அதை நாங்கள் இந்த ஏரியாவில் வச்சு பயன்படுத்த முடியாதுங்க. பயன்படுத்தினோம்னா ஈட்டு அதிகம். அது ஏதோ பண்ணை மாதிரி வச்சு வளம் பண்ணலாம். விவசாயத்துக்குள்ளே வச்சு பண்ணையம் வைக்கிறதுன்னு சொன்னால் நாட்டு மாடு மாதிரி இந்த ஒரு காலேஜ் டைப்பில் வச்சு தான் பண்ணையம் பண்ண முடியுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விட்டு கீழே தான். மேலே போச்சுன்னா பாயிண்ட் வராதுங்க. அதனால் எங்களுது 4 3 7 கறக்குங்க. 7 கறக்குது. 4 மாடும் கறந்ததுன்னா என்ன வரப்போகுதுங்க? ஒரு வேலைக்கு வந்து ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு கறக்குங்க. ரொம்ப குறைவாக தான் வருங்க. அந்த அளவுக்கு வர்றதை மட்டும்தான் பாயிண்ட் வருதுங்க. இந்த ஜெர்சி இதுக்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம்னா 10 விட்டு 15 கறக்குது. ஒரு 10 லிட்டரு ஒரு வேலைக்கு கறக்குது. ஒரு வேலையிலேருந்து ஒரு 7 கறக்குது. அப்படி கறந்ததுன்னா 10 7 17 லிட்டரு 20 லிட்டரு வரைக்கும் கறக்குதுன்னு சொன்னாங்க. கிராமத்தில் ஊருக்குள்ளே ஊற்றுற வெயிலுக்கு கட்டுப்படி ஆகும். சொசைட்டிக்கு ஊற்றணும்னாங்க 30 ரூபாய்க்கு கீழே தான் வருங்க.